இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய சட்டத்தினுடைய அடிப்படையில் தனக்கு அதெல்லாம் உரிமைன்னு தவறா புரிஞ்சிருக்கு. தவறா புரிஞ்சுக்கிட்டு அதை ஒட்டுமொத்தமாக அந்த கோவிலே தன்னுடையதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. இது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த நடந்த சம்பவங்கள். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, அவங்க ஒரு அறநிலையத்துறையினுடைய சார்பாக கோவில் நிர்வாகம்னா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு போக்கும் இருக்கு. அது முற்றிலும் தவறானது. கோவில் அவங்க கிடையாது, கோவிலுக்கு சொந்தக்காரங்க அறநிலையத்துறை கிடையாது. இந்த விஷயத்த நான் தான் கோவில் நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தரப்பு வழக்கறிஞர் முன்னாடி வச்சிருக்காங்க. ரெண்டாவது, இது ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, அரசாங்கம் ஒரு தரப்புக்கு உரிமையை வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நீதியை சட்டத்தை மதிக்காம கொஞ்சம் வரம்பு மீறி செயல்பட்டிருப்பதாக கருது தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் முன்வைத்திருக்காங்க வாதத்தை. அதே போல 1920 அடிப்படையில் இருக்கக்கூடிய தீர்ப்பிலையும் 1996 தீர்ப்பின் அடிப்படையிலே தான் மேதகு ஒரு நீதியரசர் உட்கார்ந்த அமர்வு நீதியரசர் DRS இதுல அதை பார்த்துதான் அவர்கள் பல்வேறு விஷயங்களை முடிவு பண்ணிருக்காங்க. குறிப்பாக இப்ப இந்த வழக்கு 1996 அந்த நீதியரசர் தந்த தீர்ப்பின் அடிப்படையில் எனக்கோ அல்லது அறநிலையத்துறையோ விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய அடிப்படையில் தான் இது இன்னைக்கு இந்த டிவிஷன் பெஞ்ச்லயும் அந்த விஷயம் வந்திருக்கு. அதனால தீர்ப்பு அந்த விளக்கு ஏற்றுவதனும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வாதங்கள் எல்லாம் இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக கோவில் நிர்வாகமும் சரி, மற்ற அறநிலையத்துறையினுடைய அதிகாரியும் சரி, அரசும் சரி எதிராக பக்தர்களுக்கு எதிராக ஒரு தரப்புக்கு மாறாக எதிராக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இன்னும் கூட இது அமைதிக்கு குந்தகம், அதாவது லாண்ட் ஆர்டர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க. ஆனா இந்த லாண்ட் ஆர்டர் விஷயம் அப்படிங்கிற மாதிரி அது என்ன பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன, பல இதுக்கு முன்னாடியும் கூட அங்க பீஸ் கமிட்டி மீட்டிங் எல்லாம் போட்டு ஒரு வகையில 2 சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடியே கூட 2005 சமயத்திலேயே கூட அவங்க உட்கார்ந்து இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. இப்படியாக இருக்கும்போது அந்த சமயத்திலே இந்த வேலைகள்லாம் முடிச்சிருந்தா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்காது அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக வரக்கூடிய விஷயம் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அதாவது காவல்துறையினுடைய செயல்பாட்டை பத்தியும் சொல்ற போது அவங்க சட்டம் ஒழுங்கு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்தாம அவங்க துரதிருஷ்டவசமாக அவங்க அங்க பக்தர்களுக்கு இதை எப்படி நிலைப்படுத்தாம இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு செயல்படுத்தாம இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. பொதுவா இதுல மேதகு நீதியரசர்கள் ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை அந்த மாதிரியான விஷயங்கள் அதை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு சொல்லிட்டு இதுக்கான முயற்சிகள் 2005 ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் இருக்கு. 2014 இன்னொரு தடவை 2096 இந்த மாதிரியான சமயத்துல கூட முயற்சி செய்திருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இது வேணும்னே தாமதப்படுத்துகின்ற நோக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், தாமதப்படுத்தும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இன்றைய பிறகு நாளைக்கு மற்ற விஷயங்கள் தொடரும். இன்னும் மற்ற மனுதாரர்கள் இருக்காங்க, திரு பரமசிவம் அவர்கள் இருக்காங்க, ராம ரவிக்குமார் இருக்காங்க, சோலை கண்ணன் இருக்காரு, கார்த்திகேயன் இருக்காரு, இப்படி பல இருக்கு. நாளைக்கு தொடரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் தொடர்ந்து இந்து முன்னணி சொல்லிக் கொண்டிருக்கிறது, அறநிலையத்துறைங்கிறது அவங்க பார்க்க வேண்டியது அவங்களுடைய வேலை. அந்த கோவிலை சொந்தமானவங்க கிடையாது, கோயிலுக்கு சொந்தக்காரர் அந்த சாமி தான். கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ல உரிமையாளர் சொன்னா உரிமை மனோபாவத்தோட இவங்க செயல்படக்கூடாதுங்கிற விஷயத்த நாம முன்வைத்திருக்கின்றோம். இப்படியாக இன்னைக்கு இது போயிருக்கு. அவங்க தரப்புல சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, தர்கா தரப்புல இருந்து கூட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த ஓவியம் மேல ட்ரோன்ல இருந்து எடுத்த இதெல்லாம் வைத்துக் கொண்டு கூட அதுல இருக்கக்கூடிய அந்த தர்காவுக்கும் இந்த தீபத்தூணுக்கு எவ்வளவு தொலைவு இருக்கின்றது, நடுவில் ஒரு பெரிய பள்ளம் இருக்கு, இந்த நெல்லித்தோப்பு பகுதி, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இங்கே ஆராயப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வழக்கானது நல்ல முறையில் முருக பக்தர்களுக்கு ஏற்றாற் போல, முருக பக்தர்கள் எண்ணுகின்றார் போல இந்த விஷயங்களானது நடந்து கொண்டிருக்கிறது.
மீண்டும் நாளைக்கு இந்த மேலும் திருப்பி தொடர்ந்து இந்த விசாரணை நடக்க இருக்கிறது. நாங்களும் உங்களை போலவே ஆவலோடு இந்த முழு விசாரணையை கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்.